இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் அலகு 1 இயக்க விதிகள் பற்றி பார்க்க போகிறோம். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்ற பின் மாணவர்கள் பெரும் திறன்களானவ: விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை அறிந்து கொள்ளுதல், நிலைமம் மற்றும் அதன் வகைகளை விளக்குதல், நியூட்டனின் 3ஆம் இயக்க விதிகளை வரையறுத்தல், விசை மற்றும் இயக்கத்தில் நியூட்டனின் இயக்க விதிகளை பயன்படுத்துதல், விசை, உந்தம் மற்றும் கனத்தக்கு விசை இவற்றை விளக்குதல், நேர்கோட்டு உந்தமாறா கோட்பாட்டினை தருவித்தல், நிறை மற்றும் எடையினை வேறுபடுத்தி அறிந்து கொள்ளுதல், பொது இயற்பியல் விதியினை அறிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பயன்களை அறிதல், உயரம் மற்றும் ஆழம் சார்ந்த புவி ஈர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு மாறுதலை புரிந்து கொள்ளுதல், எடை இழப்பினை பகுத்தறிதல், விசை மற்றும் இயக்கம் சார்பான கணக்குகளை தீர்வு செய்தல். இப்போ அறிமுகம் பார்க்கலாம். மனிதர் தம்மை சுற்றியுள்ளவைகளை கூர்ந்து நோக்குவதில் மிகுந்த ஆர்வம் உடையவர் ஆவார். நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அனைத்தும் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன. அவற்றில் சில ஓய்வு நிலையிலும் சில இயங்கும் நிலையிலும் உள்ளன. ஓய்வும் இயக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. முந்தைய வகுப்புகளில் நம் இயக்கத்தின் பல்வேறு வகைகளான நேர்கோடு இயக்கம், வட்ட இயக்கம், அலைவு இயக்கம் போன்றவற்றை கற்றறிந்தோம். இதுவரை இயக்கத்தின் கூறுகளான இடப்பெயர்ச்சி, திசைவேகம் மற்றும் முடுக்கம் இவற்றை பற்றி அறிந்திருந்தோம். இப்போது இந்த பாடத்தில் இயக்கத்திற்கான காரணத்தை ஆய்ந்தறிவோம். ஓய்வில் உள்ள ஒரு பொருளை இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது? இயக்கத்தில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன? இயங்கும் பொருளை வேகமாக இயக்குவதற்கும் வேகத்தை குறைக்கவும் எது தேவைப்படுகிறது? நகரும் பொருளின் திசையினை மாற்ற உதவுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேற்கண்ட அனைத்து வினாக்களுக்கும் ஒரே விடை விசை என்பதாகும். பொதுவாக விசை என்பது தள்ளுதல் அல்லது இழுத்தல் என்ற பத்தியிலே பொருள் கொள்ளப்படுகிறது. ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க அல்லது இயக்க நிலையில் உள்ள பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர விசை தேவைப்படுகிறது. மேலும் இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ அதன் திசையினை மாற்றவோ விசை என்பது தேவைப்படுகிறது. அறிவியல் பூர்வமாக விசை என்பதை சார் ஐசக் நியூட்டனின் 3 இயக்க விதிகள் மூலம் விளக்க இயலும். இவ்விதிகள் மூலம் பொருட்களின் இயக்கத்தினை தெளிவாக புரிந்து கொள்வதுடன் இயக்கத்தில் உள்ள பொருளின் மீது செயல்படும் விசை மதிப்பை கொண்டு அப்பொருள் எவ்வாறு இயங்கப் போகின்றது என்பதை முன்பே தெரிந்து கொள்ளவும் உதவியாக உள்ளது. நியூட்டனின் இயக்க விதிகளும் முன் விசை மற்றும் இயக்கம் பற்றிய பல்வேறு விதமான கருத்துக்கள் இருந்தன. இப்பாடத்தில் அக்கருத்துக்களை பற்றியும் விசை மற்றும் இயக்கம் பற்றிய நியூட்டனின் 3 இயக்க விதிகளையும் அறிந்து கொள்வோம். இப்போ இயந்திரவியல். விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் அறிவியல் பாடம் இயந்திரவியல் ஆகும். இது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை நிலையியல் மற்றும் இயங்கியல். இப்போ நிலையியல் என்ன அப்படின்னா, விசையின் செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் நிலையியல் ஆகும். இயங்கியல் அப்படின்னா, விசையின் செயல்பாட்டால் இயக்க நிலையில் உள்ள பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி அறியும் அறிவியல் இயக்கவியல் ஆகும். மேலும் இரு பிரிவுகளாக கீழ்கண்டவாறு பிரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போ இயக்கவியல் என்பது இயக்கத்தை ஏற்படுத்தும் விசையினை கருத்தில் கொள்ளாமல் இயக்கத்தினை மட்டுமே விளக்குவது இயக்கவியல் ஆகும். இயக்க விசையியல் அப்படின்னா, பொருளின் இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது இயக்க விசையியல் ஆகும். இப்போ 1.1 விசை மற்றும் இயக்கம். அரிஸ்டாட்டில் கிரேக்க நாட்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த அறிவியல் மற்றும் தத்துவ அறிஞர் ஆவார். அவரது கூற்றுப்படி இயங்குகின்ற பொருட்கள் யாவும் தாமாகவே இயற்கையானது தத்தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும்.
அவற்றினை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை எதுவும் தேவையில்லை என கூறினார். இவ்வாறு இயங்கும் பொருட்களின் இயக்கத்தினை இயற்கையான இயக்கம், அதாவது விசை சார்பற்ற இயக்கம் என வரையறுத்தார். அவ்வாறு இல்லாமல் இயங்கும் பொருட்களை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர புறவிசை தேவைப்படும் எனில் அவ்வகை இயக்கத்தினை இயற்கைக்கு மாறான இயக்கம், அதாவது விசை சார்பு இயக்கம் என வரையறுத்தார். மேலும் இருவேறு நிறை கொண்ட பொருட்கள் சம உயரத்தில் இருந்து விழும்போது அதிக நிறை கொண்ட பொருள் வெகு வேகமாக விழும் என்றுரைத்தார். அறிவியல் அறிஞர் கலீலியோ விசை, நிலைமம் மற்றும் இயக்கம் பற்றி கீழ்கண்டவாறு விளக்கினார். 1. இயற்கையில் உள்ள புவிசார் பொருட்கள் யாவும் தத்தமது இயல்பான ஓய்வு நிலையோ அல்லது சீரான இயக்க நிலையோ தொடர்ந்து இருக்கும். 2. புறவிசை எதுவும் செயல்படாத வரை பொருட்கள் யாவும் தத்தமது முந்தைய நிலையிலே தொடர்ந்து இருக்கும். 3. பொருட்களின் மீது விசையின் தாக்கம் இருக்கும்போது தாம் நிலை மாற்றத்தினை தவிர்க்க முயலும் தன்மை அதன் நிலைமம் எனப்படும். 4. வெற்றிடத்தில் வெவ்வேறு நிறை கொண்ட பொருட்கள் யாவும் ஒரே உயரத்தில் இருந்து விழும்போது அவை ஒரே நேரத்தில் தரையை வந்தடையும். இப்போ 1.2 நிலைமம். நாம் பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும் போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாய்கிறது. ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருக்கும் நாம் பின்னே சாய்கிறோம். தொடர்ந்து இயங்கிக் கொண்டுள்ள வாகனத்தில் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பேருந்து நின்று விட்டாலும் பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலே இருக்க முயற்சிப்பதால் முன்னோக்கி விழுகின்றனர். அதேபோல் ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகர ஆரம்பிக்கும் பொழுது அவற்றுடன் இணைந்த பயணியர் தொடர்ந்து ஓய்வில் இருக்க முயல்கின்றனர். எனவே பேருந்து நகர்ந்தாலும் அவர்கள் தமது பழைய நிலையை தக்க வைக்க பின்னோக்கி சாய்கின்றனர். ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையோ மாறுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ செயல்பாடு. கண்ணாடி குவளை ஒன்றை எடுத்துக்கொள்ளவும், அதன் மீது மெல்லிய காகித அட்டை ஒன்றை வைக்கவும், அட்டையின் மத்தியில் நாணயம் ஒன்றை வைக்கவும், அட்டையினை வேகமாக விரலால் சுண்டவும். என்ன காண்கிறாய்? அட்டை வேகமாக நகர்ந்து கீழே விழ நாணயம் குவளைக்குள் விழுகிறது. ஓய்வில் நிலைமம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஓய்வில் நிலைமம் அப்படிங்கிறது இதுக்கான எக்ஸாம்பிள். இச்செயல்பாட்டில் காகித அட்டை நகர்ந்தாலும் நாணயமானது தொடர்ந்து தமது ஓய்வின் நிலைப்பு தன்மையை நீட்டிக்க முயற்சிக்கின்றது. இந்த ஓய்விற்கான நிலைமம் பண்பினால் அட்டை நகர்ந்தவுடன் புவியீர்ப்பு விசையினால் நாணயம் குவளையில் விழுகிறது. 1.2.1 நிலைமத்தின் வகைகள். அதில் 1. ஓய்வில் நிலைமம். நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும். 2. இயக்கத்தில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்க நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படுகிறது. 3. திசையில் நிலைமம். இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையில் இருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும். 1.2.2 நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள். நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமம் ஆகும். ஓடும் மகிழுந்து வலைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம் ஆகும். கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள், பழுத்த பின் விழும் பழங்கள், இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். பாருங்க, இப்போ இயக்கத்தில் நிலைமம் படத்தில் காட்டியிருக்காங்க. 1.3 நேர்கோட்டு உந்தம், லீனியர் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. திசைவேகமோ நிறையோ அதிகமானால் விசையின் தாக்கம் அதிகமாகும். விசையின் விளைவானது திசைவேகத்தையும் நிறையையும் சார்ந்து அமைகிறது. ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் தாக்கத்தை நேர்கோட்டு உந்தத்தின் மூலம் அளவிடலாம். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன்
உந்தம் எனப்படும். இதன் திசையானது பொருளின் திசைவேக திசையிலே அமையும். இது ஒரு வெக்டார் அளவாகும். உந்தம் P = நிறை m × திசைவேகம் v. P = mv. விசையின் எண் மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. இதன் SI அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. அதே CGS அலகுல கிலோ சென்டிமீட்டர் வினாடி -1 ஆகும். 1.4 நியூட்டனின் இயக்க விதிகள். 1.4.1 நியூட்டனின் முதல் விதி. ஒவ்வொரு பொருளும் புறவிசை எதுவும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையோ அல்லது சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் நேர்கோட்டு நிலையிலே தொடர்ந்து இருக்கும். இவ்விதி விசையினை வரையறுக்கிறது. அது மட்டுமின்றி பொருட்களின் நிலைமத்தையும் விளக்குகிறது. 1.4.2 விசை. விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்ற புற செயல் வடிவம் ஆகும். அதை கீழ்கண்டவாறு விளக்கலாம். 1. ஓய்வில் உள்ள பொருளை இயக்குவதற்கு அல்லது இயக்க முயற்சிப்பதற்கான செயல். 2. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளை நிறுத்த அல்லது நிறுத்த முயற்சிப்பதற்கான செயல். 3. இயங்கிக் கொண்டிருக்கும் பொருளின் திசையினை மாற்ற அல்லது மாற்ற முயற்சிக்கின்ற செயலாகும். விசையானது எண்மதிப்பும் திசையும் கொண்ட ஒரு வெக்டர் அளவாகும். 1.4.3 விசையின் வகைகள். விசைகளை அவை செயல்படும் திசை சார்ந்து கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். 1. ஒத்த இணை விசைகள். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் ஒரே திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. 2. மாறுபட்ட இணை விசைகள். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சமமான அல்லது சமமற்ற விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரு பொருள் மீது இணையாக செயல்பட்டால் அவை மாறுபட்ட இணை விசைகள் என்று அழைக்கப்படுகின்றன. விசைகளின் செயல்பாடுகள் அட்டவணை 1.1 அறியலாம் கொடுத்துருக்காங்க. எங்கள் அட்டவணை 1.1 பாருங்க. அட்டவணை 1.1 கொடுத்துருக்காங்க. விசையின் செயல்பாடுகள் கொடுத்துறாங்க. இப்போ விசை செயல்பாடு படம் தொகுபயன் விசை, சரிங்களா, இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஒத்த இணை விசைகள் ஒரே திசையில் செயல்பட்டால் அப்படின்னா பாருங்க, F1 F2 ஒரே பொருள்கள் ஒரே திசையில் செயல்படுது. அப்போ F தொகு = F1 + F2. அதே சமமற்ற மதிப்புகள் கொண்ட இணை விசைகள் எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருள்களில் F1 ஒரு திசையிலும் F2 இன்னொரு திசையிலும் இருக்குது. இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, F தொகு = F1 - F2. இங்கே F1 அப்படிங்கிறது அதிகம், F2ங்கிறது குறைவு. அதே F தொகு F2 - F1. இங்கே F2ங்கிறது அதிகம், F1ங்கிறது கம்மி. F தொகு விசையானது அதிக எண் மதிப்புடைய விசையின் திசையில் நகரும் அப்படிங்கிறதான் கொடுத்துறாங்க. அதே சமமான விசைகள் எதிரெதிர் திசையில் ஒரே நேரத்தில் நேர்கோட்டில் செயல்பட்டால் அப்படின்னு கொடுத்துறாங்க. F1 F2 சமமான விசைகள், ஆனால் அது எதிரெதிர் திசையில் செயல்படும். அப்போ F தொகு = F1 - F2. ஸோ F தொகு 0 எனில் F1 = F2, சரிங்களா, அவ்வளோதான். இப்போ 1.4.4 தொகுபயன் விசை ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை தொகுபயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு செயல்படும் அனைத்து விசைகளின் வெக்டார் கூடுதலுக்கு சமமாகும். அது வெக்டார் கூடுதல்னா விசைகளின் எண்மதிப்பு மற்றும் திசை ஆகியவற்றின் கூடுதல் தான் வெக்டார் கூடுதல்னு சொல்லுவாங்க. தொகுபயன் விசையின் மதிப்பு சுழி எனில் பொருள் சமநிலையில் உள்ளதென அறியலாம். இவ்விசைகள் சமன் செய்யப்பட்ட விசைகள் என்பதாகும். தொகுபயன் விசை மதிப்பு சுழி இல்லை எனில் அவை பொருட்களின் இயக்கத்திற்கு காரணமாக அமைகின்றன. இது சமன் செய்யப்படாத விசைகள் எனப்படும். எடுத்துக்காட்டு, கிணற்றிலிருந்து நீர் எடுக்க செயல்படும் விசை, நெம்புகோலின் மீது செயல்படும் விசை, தராசு தட்டுகளில் செயல்படும் விசை முதலியன சமன் செய்யப்படாத விசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தொகுபயன் விசைக்கு சமமான ஆனால் எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசையானது பொருட்களை சமநிலைக்கு கொண்டு வர உதவுகிறது. விசையானது எதிர் சமனி ஈக்குலிபிரியன்ட் என்று அழைக்கப்படுகிறது. 1.4.5 விசையின் சுழல் விளைவு. கதவுகளில் கைப்பிடி எந்த இடத்தில் பொருந்தியுள்ளது? மற்ற இடத்தில் வைக்காமல் ஏன் எப்போதும் கதவின் விளிம்பருகில் அவை பொருத்தப்பட்டுள்ளன?
கதவினை விளிம்புகளில் பிடித்து இழுப்பது அல்லது தள்ளுவது எளிதானதா? அல்லது சுவரின் இணைப்பு கீறல் ஊக்ஸின் பகுதியில் அருகில் பிடித்து இழுப்பது அல்லது தள்ளுவது எளிதானதான்னு கேட்டிருக்காங்க. கதவினை திறக்க அல்லது மூட விசையினை விளிம்புகளில் செலுத்துவது எளிதானதாகும். கதவின் இணைப்பு அச்சிலிருந்து விளிம்பானது தொலைதூரத்தில் உள்ளது. எனவே அங்கு செயல்படும் விசை அதிக சுழல் விளைவினை ஏற்படுத்துகிறது. கதவில் உள்ள நிலையான இணைப்பு அச்சு சுழல் அச்சு ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஒன்றாவது பாருங்க, எதிரெதிர் திசையில் செயல்படும் சமமற்ற இணை விசைகள். இரண்டாவது பாருங்க, நெம்புகோலில் செயல்படும் விசைகள். மூன்றாவது ஒரே திசையில் செயல்படும் ஒத்த இணை விசைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தண்டொன்று ஒரு முனையை தரையிலோ அல்லது சுவரிலோ நிலையாக பொருத்தி மறுமுனையில் தண்டின் தொடுகோட்டின் வழியே விசை செயல்படுத்தப்பட்டால் தண்டானது நிலை புள்ளியை மையமாக வைத்து சுழலும். இப்புள்ளி சுழற்புள்ளி, அதாவது பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் எனப்படும். படத்தில் காட்டுங்க விசையின் சுழல் விளைவு. இப்போ 1.4.6 விசையின் திருப்புத்திறன். விசையானது ஒரு புள்ளியில் அல்லது ஒரு அச்சில் ஏற்படுத்தும் சுழல் விளைவினை அதன் திருப்புத்திறன் மதிப்பின் மூலம் அளவிடலாம். ஒரு புள்ளியில் மீது செயல்படும் விசையின் திருப்புத்திறன் டவ் ஆனது விசையின் எண் மதிப்பு Fற்கும் நிலையான புள்ளி மற்றும் விசை செயல்படும் அச்சிற்கும் இடையே உள்ள செங்குத்து தொலைவு Dக்கும் உள்ள பெருக்கல் பலனை கொண்டு அளவிடலாம். டவ் F × D. இது ஒரு வெக்டர் அளவாகும். இதன் திசையானது விசை செயல்படும் அச்சின் திசை மற்றும் தொலைவின் தளத்திற்கு செங்குத்து திசையில் இருக்கும். இதன் SI அலகு நியூட்டன் மீட்டர் ஆகும். இப்போ இரட்டை கப்புல்னு சொல்லியிருக்காங்க. இரு சமமான இணை விசைகள் ஒரே நேரத்தில் ஒரு பொருளின் இருவேறு புள்ளிகளின் மீது எதிரெதிர் திசையில் செயல்பட்டால் அவை இரட்டை விசைகள் அல்லது இரட்டை என்று அழைக்கப்படுகிறது. அவை ஒரே நேர்கோட்டில் செயல்படாது. இரட்டைகளின் தொகுபய விசை மதிப்பு சுழி ஆதலால் இவை நேர்கோட்டு இயக்கத்தினை ஏற்படுத்தாது, ஆனால் சுழல் விளைவினை ஏற்படுத்தும். இதை இரட்டைகளின் திருப்புத்திறன் என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டு, நீர் குழாய் திறத்தல் மற்றும் மூடுதல், திருகின் சுழற்சி, பம்பரத்தின் சுழற்சி முதலானவை. இரட்டையின் சுழல் விளைவு அதன் திருப்புத்திறன் மதிப்பு கொண்டு அளவிடப்படுகிறது. இம்மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும். இரட்டையின் திருப்புத்திறன் M விசையின் எண் மதிப்பு F × இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு S. M F × S. இதன் SI அலகு நியூட்டன் மீட்டர். CGS அலகு முறையில் டைன் சென்டிமீட்டர் ஆகும். விசையின் திருப்புத்திறன் ஒரு வெக்டர் அளவாகும். திருப்புத்திறனின் திசை பொருட்களின் சுழற்சி வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். இது படம் 1.4a மற்றும் B காட்டப்படுது. இங்கே பாருங்கள், 1.4a B காட்டியிருக்காங்க. அது 1.4.7 விசையின் திருப்புத்திறன் செயல்படும் சில எடுத்துக்காட்டுகள். ஒன்றாவது, பற்சக்கரங்கள், கியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பற்சக்கரங்கள் வட்டப்பரப்பின் விளிம்புகளில் பல் போன்று மாற்றம் செய்யப்பட்ட அமைப்புகள் ஆகும். பற்சக்கரங்கள் மூலம் திருப்பு விசையினை மாற்றி இயங்குகின்ற வாகன சக்கரங்களின் சுழற்சி வேகத்தை மாற்றலாம். மேலும் திறனை கடத்துவதற்கும் பற்சக்கரங்கள் உதவுகின்றன. அடுத்தது, ரெண்டாவது, ஏற்ற பலகை, சீசா பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏற்ற பலகை விளையாட்டினை விளையாடி இருப்பீர்களா? அதில் அமர்ந்துள்ள எடை அதிகமான ஒருவர் மற்றொருவரை எளிதில் தூக்குகிறார். எடை அதிகமான நபர் பலகையின் ஆதார புள்ளியினை நோக்கி நகரும்போது விசை செயல்படும் தூரம் குறைந்து திருப்பு விசையின் செயல்பாடு குறைகிறது. இது எடை குறைவான நபரானவர் எடை அதிகமான நபரை தூக்க வகை செய்கிறது. மூன்றாவது, திருப்பு சக்கரம், ஸ்டீரிங் வீல் சொல்லுவாங்க. மிக வலுவான மகிழுந்து மற்றும் பாரா உந்துகள்
உந்துகளின் சக்கரங்களின் திசையினை குறைவான திருப்பு விசை கொண்ட எளிதில் மாற்ற திருப்பு சக்கரம் உதவுகிறது. 1.4.8 திருப்பு திறனின் தத்துவம் பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ். சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றின் மீது சம மதிப்புள்ள அல்லது சம மதிப்பற்ற விசைகள் இணையாகவோ அல்லது எதிர் இணையாகவோ செயல்பட்டால் அப்பொருளின் மீது செயல்படும் மொத்த வலஞ்சுழி திருப்புத்திறனும் மொத்த இடஞ்சுழி திருப்புத்திறனும் சமமாக இருக்கும். அல்லது சமநிலையில் உள்ள போது ஒரு புள்ளியின் மீது செயல்படும் அனைத்து விசைகளும் திருப்புத்திறன்களின் கூடுதல் சுழிக்கு சமமாகும். அதாவது 1.5 படத்தில் பாருங்கள், திருப்புத்திறன்களின் தத்துவம் F1 F2 கொடுத்துறாங்க, இடஞ்சுழி திருப்புத்திறன் வடஞ்சுழி திருப்புத்திறன் P கொடுத்துறாங்க, D1 D2ங்கிற தூரம் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட படம் 1.5 சமநிலையில் உள்ள பொருள் ஒன்றில் ஆதார மையம் Pயில் இருந்து D1 தொலைவில் இயங்கும் விசையானது F1 இடப்பக்க சுழற்சியினையும் ஆதார மையம் Pயில் இருந்து D2 தொலைவில் இயங்கும் விசையானது F2 வலப்பக்க சுழற்சியினையும் ஏற்படுத்துகிறது. திருப்புத்திறன்களின் தத்துவத்தின்படி வலஞ்சுழி திருப்புத்திறன் ஈக்குவல் இடஞ்சுழி திருப்புத்திறன் F இன்ட்டு D1 ஈக்குவல் F2 இன்ட்டு D2. இப்போ 1.5 நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி. பொருள் ஒன்றின் மீது செயல்படும் விசையானது அப்பொருளின் உந்த மாறுபாடு விதத்திற்கு நேர்த்தகவில் அமையும். மேலும் இந்த உந்த மாறுபாடு விசையின் திசையிலே அமையும். இவ்விதி விசையின் எண்மதிப்பை அளவிட உதவுகிறது. எனவே இதை விசையின் விதி என்று அழைக்கலாம். விசைக்கான சமன்பாட்டை கீழ்கண்டவாறு தருவிக்கலாம். m நிறை மதிப்புடைய பொருள் ஒன்று u என்ற ஆரம்ப திசைவேகத்தில் நேர்கோட்டு இயக்கத்தில் உள்ளதென கொள்வோம். t என்ற கால இடைவெளியில் f என்ற சமன் செய்யப்படாத புறவிசையின் தாக்கத்தால் அதன் வேகம் v என்று மாற்றமடைகிறது. பொருளின் ஆரம்ப உந்தம் Pi = mu, இறுதி உந்தம் Pf = mv. உந்த மாறுபாடு ΔP = Pf - Pi = mv - mu. நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதிப்படி விசை F directly proportional to உந்த மாற்றம் divided by காலம். அப்போ F directly proportional to mv - mu divided by t. இதில் directly proportional எடுத்துட்டோம்னா F = k, m வந்து காமன் எடுத்துகிறோம், v - u divided by t. k என்பது விகித மாறிலி. k = 1 அப்படின்னா அனைத்து அலகு முறைகளிலும். எனவே F = mv - mu divided by t. முடுக்கம் = திசைவேக மாற்றம் divided by காலம். ஸோ a = v - u divided by t. ஸோ F = m into a. அதாவது விசை அப்படிங்கிறது வந்து நிறை இன்ட்டு முடுக்கம். சீரான திசைவேகத்தில் நகரும் பொருளினை தொடர்ந்து நகர்த்த புறவிசை எதுவும் தேவையில்லை. புறவிசைகளின் தொகுபயன் மதிப்பு சுழியாக இல்லை எனில் திசைவேக மதிப்பில் உறுதியாக மாற்றம் இருக்கும். உந்த மாற்றமானது விசையின் திசையிலே அமையும். மாற்றமானது அதன் எண்மதிப்பிலோ திசையிலோ அல்லது இவை இரண்டிலுமே ஏற்படலாம். விசை முடுக்கத்தினை ஏற்படுத்துகிறது. சீரான வட்ட இயக்கத்தில் உள்ள பொருளின் திசைவேகத்தின் எண்மதிப்பு மாறிலியாகும். இருப்பினும் பொருளானது வட்டப்பாதையின் ஒவ்வொரு புள்ளியிலும் தனது திசையினை தொடர்ந்து மாறிக்கொள்வதால் திசைவேக மாறுபாடு ஏற்படுகிறது. இது முடுக்கத்தினை சுழற்சி ஆரத்தில் ஏற்படுத்துகிறது. இம்முடுக்கம் மைய விலக்கு முடுக்கம் எனப்படும். இம்முடுக்கம் உருவாக காரணமான விசை மைய விலக்கு விசை என்று அழைக்கப்படுகிறது. இதை பற்றி 9ஆம் வகுப்பில் நீங்கள் கற்றிருந்திருப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விசையின் அலகு. விசையின் SI அலகு நியூட்டன், அதன் CGS அலகு டைன் ஆகும். ஒரு நியூட்டன் என்பதன் வரையறை: ஒரு கிலோகிராம் நிறையுடைய பொருளொன்று 1 மீட்டர் வினாடி -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு 1 நியூட்டன் ஆகும். அப்போ ஒரு நியூட்டன் = 1 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. ஒரு டைன் என்பதன் வரையறை: ஒரு கிராம் நிறையுடைய பொருளொன்று 1 சென்டிமீட்டர் வினாடி -1 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு டைன் ஆகும். ஒரு டைன் = 1 கிலோ சென்டிமீட்டர் வினாடி -1. ஒரு கிராம் சொல்லுவோம், 1 கிராம் சென்டிமீட்டர் வினாடி -1. ஒரு நியூட்டன் = 10⁵ டைனுக்கு சமம். இப்போ
ஓரலகு விசை ஒரு கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றை ஒரு மீட்டர் வினாடி -2 அளவிற்கு முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஒரு நியூட்டன் ஆகும். இது ஓரலகு விசை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது ஈர்ப்பியல் விசை அலகு கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓரலகு நிறையுள்ள அதாவது ஒரு கிலோகிராம் பொருளொன்றை புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு 9.8 மீட்டர் வினாடி -2 முடுக்கத்திற்கு இணையாக முடுக்குவிக்க தேவைப்படும் விசையின் அளவு ஈர்ப்பியல் அலகு விசை எனப்படும். ஈர்ப்பியலின் அலகு விசை SI அலகுல கிலோகிராம் விசை kgf ஆகும். CGS அலகு முறையில் கிராம் விசை GF ஆகும். ஒரு kgf = 1 kg × 9.8 மீட்டர் செகண்ட் -2 9.8 நியூட்டன். அப்போ ஒரு GF = 1 G × அதாவது கிராம் சொல்லுவாங்க 980 சென்டிமீட்டர் செகண்ட் -2 = 980 டைன். சரிங்களா? இப்போ 1.6ல் கனத்தாக்கு இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கனத்தாக்கு விசை எனப்படும். F என்ற விசை t கால அளவில் ஒரு பொருள் மீது செயல்பட்டால் ஏற்படும் கனத்தாக்கு Jயின் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். கனத்தாக்கு J = F × T. நியூட்டனின் இரண்டாவது இயக்க விதிப்படி F = ΔP/T. ΔP என்பது T கால இடைவெளியில் ஏற்படும் உந்த மாற்றம் என்பதை குறிக்கிறது. இப்போ ΔP = F × T. சமன்பாடு 1.7 மற்றும் சமன்பாடு 1.8 சமன் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் சமன் பண்ணிங்கன்னா கனத்தாக்கு J = ΔP. அதாவது கனத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 அல்லது நியூட்டன் வினாடி ஆகும். உந்த மாற்றம் அல்லது கனத்தாக்கு கீழ்கண்ட இரு வழிகளில் செயல்படலாம். 1. பொருட்களின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். 2. பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கனத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். சில எடுத்துக்காட்டுகள் பார்த்தீங்கன்னா, சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகன பயணத்தின் போது கனத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள் வில் அமைப்புகளும் அதிர் உறிஞ்சிகளும் வைக்கப்பட்டுள்ளன. கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். இது அவரது கையில் பந்து ஏற்படுத்தும் கனத்தாக்கு விசையின் அளவை குறைக்கிறது. சரிங்களா? அதான் 1.6ல் காட்டுப்பாங்க. கனத்தாக்கு விசைக்கு ஓர் எடுத்துக்காட்டுன்னு காட்டினாங்க. 1.7ல் நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதிகள். ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. விசையும் எதிர் விசையும் எப்போதும் இருவேறு பொருட்கள் மீது செயல்படும். A என்ற பொருள் ஒன்று B என்ற பொருளின் மீது FA விசையினை செலுத்துகிறது எனில் B ஆனது தன் எதிர் விசை FBயினை Aயின் மீது செலுத்தும். இவற்றின் எண் மதிப்பு சமம். ஆனால் இவை ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செயல்படும். FA = -FB. சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துறாங்க. பறவைகள் தமது சிறகுகளின் விசை மூலம் காற்றினை கீழே தள்ளுகின்றது. காற்றானது அவ்விசைக்கு சமமான விசையினை அதாவது எதிர் விசையினை உருவாக்கி பறவையை மேலே பறக்க வைக்கிறது. நீச்சல் வீரர் ஒருவர் நீரினை கையால் பின்னோக்கி தள்ளுதலின் மூலம் விசையினை ஏற்படுத்துகிறார். நீரானது அந்நபரை விசைக்கு சமமான எதிர்விசை கொண்டு முன்னே தள்ளுகிறது. துப்பாக்கி சுடுதலில் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்ல அதற்கு சமமான எதிர்விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகர்கிறது. இப்போ 1.8ல் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. புற விசை எதுவும் தாக்காத வரையில் ஒரு பொருள் அல்லது ஒரு அமைப்பின் மீது செயல்படும் மொத்த நேர்கோட்டு உந்தம் மாறாமல் இருக்கும். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியினை கீழ்கண்ட ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் நிரூபிக்கலாம். கொடுத்துருக்காங்க. இப்போ M1 M2 அப்படிங்கிறது விசைகள் விசையின் திசை ஒரே திசையில் இருக்குது. அதை சொல்லிக்கிறாங்க பாருங்க. A மற்றும் B என்ற இரு பொருட்களின் நிறைகள் முறையே M1 மற்றும் M2 என என்க. அவை நேர்கோட்டில் பயணிப்பதாக கொள்வோம். U1 மற்றும் U2 என்பவை அவற்றின் ஆரம்ப திசை வேகங்களாக கொள்வோம்.
பொருள் A ஆனது Bஐ விட அதிக திசைவேகத்தில் செல்வதாக கருதுவோம். அப்போ U1 greater than U2. T என்ற கால இடைவெளியில் பொருள் A ஆனது B மீது மோதலை ஏற்படுத்துகிறது. மோதலுக்கு பிறகு அப்பொருட்கள் அதே நேர்கோட்டில் V1 மற்றும் V2 திசைவேகத்தில் பயணிப்பதாக கொள்வோம். நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி Bயின் மீது A செயல்படுத்தும் விசை. அப்போ FA = m2 V2 minus U2 divided by T. அதே போல் Aயின் மீது B செயல்படுத்தும் விசை. அப்போ FB = m1 V1 minus U1 divided by T. நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி Aயின் மீது செயல்படும் விசையானது Bயின் மீது செயல்படும் எதிர்விசைக்கு சமம். விசை எதிர்விசை. அப்போ FB = FA. ஸோ m1 V1 minus U1 T -m2 V2 minus U2 divided by T. ஸோ இதை நீங்கள் சமப்படுத்தினா m1 V1 plus m2 V2 m1 U1 plus m2 U2. மேற்கண்ட சமன்பாடு இந்நிகழ்வில் வெளி விசையின் தாக்கம் எதுவும் இல்லாத போது மோதலுக்கு பின் உள்ள மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்பிற்கு சமம் என்பதை காட்டுகிறது. இது பொருளின் மீது செயல்படும் மொத்த உந்தம் ஒரு மாறிலி என்ற நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதியினை நிரூபிக்கிறது. 1.9 பார்த்தீங்கன்னா ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. ராக்கெட் ஏவுதலில் நியூட்டனின் மூன்றாம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி இவை இரண்டும் பயன்படுகிறது. ராக்கெட்களில் உந்து கலனில் ப்ரொப்பலர் டேங்கில் எரிபொருள்கள் திரவ அல்லது திட நிலைமையில் நிரப்பப்படுகின்றன. அவை எரியூட்டப்பட்டதும் வெப்ப வாயுக்கள் ராக்கெட் வால் பகுதியில் இருந்து அதிக திசைவேகத்தில் வெளியேறுகின்றன. அவை மிக அதிக உந்தத்தை உருவாக்கின்றன. இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்த விசை எரிகுடத்தில் கம்பக்ஷன் சேம்பரில் உருவாகி ராக்கெட் மிகுந்த வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது. ராக்கெட் உயர பயணிக்கும் போது அதில் உள்ள எரிபொருள் முழுவதும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறைகிறது. உந்த அழிவின்மை விதிப்படி நிறை குறைய குறைய அதன் திசைவேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டானது புவியீர்ப்பு விசையினை தவிர்த்து விட்டு செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடைகிறது. இது விடுபடு வேகம் எஸ்கேப் ஸ்பீடு எனப்படும். இப்பகுதியினை பற்றி விரிவாக உயர் வகுப்பில் நீங்கள் கற்பீர்கள் கொடுத்துருக்காங்க. 1.10 ஈர்ப்பியல். 1.10.1 நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. அண்டத்தில் உள்ள பொருட்களின் ஒவ்வொரு துகளும் பிற துகளை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவைகளின் மையங்களுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும். மேலும் இவ்விசை நிறைகளின் இணைப்பு கோட்டின் வழியே செயல்படும். இவ்விசை எப்போதும் ஈர்ப்பு விசையாகும். இவ்விசை நிறைகள் அமைந்துள்ள ஊடகத்தை சார்ந்தது அல்ல. m1 மற்றும் m2 என்ற நிறையுடைய இரு பொருட்கள் r என்ற தொலைவில் வைக்கப்பட்டுள்ளதாக கருதுவோம். இவற்றுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை F ஆனது பொது இயற்பியல் விதிப்படி F1 F2 m1 m2 கொடுத்துறாங்க. இரு நிறைகளுக்கிடையே உள்ள ஈர்ப்பு விசை F directly proportional to m1 into m2 F inversely proportional to 1/r². இவை இரண்டையும் இணைத்து F directly proportional m1 into m2 divided by r². அப்போ அந்த directly proportional எடுத்துட்டோம்னா F = g m1 m2 divided by r². g என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு SI அலகுகளில் 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg-2. 1.10.2 புவி ஈர்ப்பு முடுக்கம் g. பொருளொன்று மேல் நோக்கி வீசினால் புவி ஈர்ப்பு விசையின் தாக்கத்தால் அதன் திசைவேகம் படிப்படியாக குறையும். ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் அம்மதிப்பு முழுமையாக சுழி ஆகிறது. ஈர்ப்பு விசையினால் கீழே விழும்போது அதன் திசைவேகம் தொடர்ந்து மாற்றம் பெறுகிறது.
இது அப்பொருளுக்கு முடுக்கத்தினை ஏற்படுத்தும். இம்முடுக்கம் புவியீர்ப்பு விசையினால் ஏற்படுவதால் புவியீர்ப்பு முடுக்கம் என்று அழைக்கப்படுகிறது. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு கடல் மட்டத்தில் 9.8 மீட்டர் வினாடி -2 ஆகும். இதன் பொருளானது தடையின்றி கீழே விழும் பொருளின் திசைவேகம் ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர் வினாடி -1 என்ற அளவில் மாற்றம் பெறும் என்பதாகும். ஜியின் மதிப்பு புவியியல் அனைத்து இடங்களிலும் ஒரே மதிப்பாய் இருக்காது. 1.10.3 ஜி மற்றும் G இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு. எம் என்ற நிறையுள்ள பொருள் ஒன்று ஓய்வு நிலையில் புவி பரப்பின் மீது உள்ளது. பொருளின் மீது செயல்படும் இரு விசைகளை கீழ்கண்டவாறு கணக்கிடலாம். M என்ற புவியின் நிறையாக கொள்வோம். புவியின் நிறை புவி மையத்தில் குவிந்திருப்பதாக எடுத்துக்கொள்வோம். புவியின் ஆரம் R = 6378 கிலோமீட்டர், தோராயமாக 6400 கிலோமீட்டர் ஆகும். ஸோ எர்த்து அப்ஜெக்ட், சரிங்களா? M வந்து எர்த்து, ஸ்மால் எம்ங்கிறது அப்ஜெக்ட், ஆருங்கிறது வந்து ரேடியஸ், எஃப்ங்கிறது வந்து ஃபோர்ஸ். ஸ்மால் ஜி மற்றும் G இவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு. நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கும் உள்ள ஈர்ப்பு விசை F = G M m/r². இதேபோல் பொருள் மீது செயல்படும் விசை மதிப்பை நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி கணக்கிடலாம். இவ்விதிப்படி விசையானது பொருளின் நிறைக்கும் முடுக்கத்திற்கும் உள்ள பெருக்கல் பலனாகும். இந்த பொருளின் முடுக்கம் புவியின் ஈர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் A = G, அதாவது F = ma = mg, அதாவது எடைன்னு சொல்லுவாங்க. சமன்பாடு 1.11 மற்றும் 1.12 சமன் செய்யுங்கன்னு சொல்லிக்கிறேன். இவற்றை சமன் செய்ய mg = G M m/r². ஸோ அதில் m அடிச்சிட்டோம்னா, எனவே புவி ஈர்ப்பு முடுக்கம் G = G M/r². சமன்பாடு G மற்றும் G இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பினை அளிக்கிறது. 1.10.4 புவியின் நிறை M. சமன்பாடு 1.14 புவியின் நிறை. அப்போ M = small g R²/G. இங்கே G, R மற்றும் G இன் மதிப்புகளை பிரதியிட புவியின் நிறை மதிப்பு M = 5.972 × 1024 கிலோகிராம் என கணக்கிடப்படுகிறது. 1.10.5 புவி ஈர்ப்பு முடுக்க மாற்றம். புவி ஈர்ப்பு முடுக்கம் G இன் மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்து அமையும். அப்போ ஸ்மால் g inversely proportional to 1/r². புவியின் ஆரம் நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைவாக இருக்கும். துருவ பகுதியில் ஆரம் மதிப்பு குறைவாக உள்ளதால் ஈர்ப்பு முடுக்கம் அதிகமாக இருக்கும். நாம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயர செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கம் படிப்படியாக குறையும். அதுபோல புவியின் அடி ஆழத்திற்கு செல்ல செல்ல புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு குறைகிறது. எனவே புவியின் மையத்தில் G இன் மதிப்பு சுழியாகும். இப்பகுதியினை பற்றி இன்னும் விரிவாக உயர் வகுப்பில் படிக்கலாம். 1.11 நிறை மற்றும் எடை. நிறை என்பது பொருட்களின் அடிப்படை பண்பாகும். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவாகும். இதன் அலகு கிலோகிராம் ஆகும். எடை ஒரு பொருளின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படுகிறது. எடை W = நிறை × புவியீர்ப்பு முடுக்கம் G. எடை ஓர் வெக்டர் அளவாகும். அது எப்போதும் புவியின் மையத்தை நோக்கி செயல்படும். அதன் அலகு நியூட்டன். எடையானது புவியீர்ப்பு முடுக்கத்தை சார்ந்தது. புவியீர்ப்பு முடுக்க மதிப்பு புவியில் இடத்திற்கு இடம் மாறுபடுவதால் எடையின் மதிப்பும் இடத்திற்கு இடம் மாறுபடும். பொருட்களின் எடை துருவ பகுதியில் அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் இருக்கும். நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -2 ஆகும். இது புவியின் ஈர்ப்பு முடுக்கத்தில் 0.1654 மடங்கிற்கு சமமான அளவாகும். அதாவது 60 கிலோகிராம் நிறையுள்ள ஒருவர்
புவியில் 588 நியூட்டன் எடையுடன் இருப்பாங்க. அப்போ கேபிட்டல் W mg இன்ட்டு 60 இன்ட்டு 9.8னா அப்போ 588 நியூட்டன் வரும். நிலவில் வந்து 97.5 நியூட்டனில் இருப்பாங்க. அதாவது W mg, அதாவது 60 இன்ட்டு 1.625 நம்ம பெருக்கணும்னா 97.5 நியூட்டன் கிடைக்கும். எடையுடன் இருப்பார். ஆனால் அவரது நிறை மதிப்பு 60 kg என்பது புவியிலும் நிலவிலும் மாறாது இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து 1.12ல் தேற்ற எடை அப்பரண்டன்ஸ் வெயிட்னு சொல்லுவாங்க. ஓய்வு நிலையில் உள்ள போது உள்ள நமது உண்மை எடை ஆக்சுவல் வெயிட் வந்து மேலே அல்லது கீழே நகரும் போது அதே மதிப்பில் இருக்காது. புவி ஈர்ப்பு விசை மட்டுமின்றி இன்ன பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இந்த எடை தேற்ற எடை என்று அழைக்கப்படுது. இதை பற்றி கீழ்கண்ட ஒரு எடுத்துக்காட்டின் மூலம் காண்போம். m நிறை கொண்ட ஒருவர் மின்தூக்கியில் மேலும் கீழும் நகர்வதாக கொள்வோம். ஓய்வு நிலையில் அவர் மீது செயல்படும் ஈர்ப்பு விசை அவரது எடையாகும், W. இது மின்தூக்கியின் தரை பரப்பின் கீழ் நோக்கி செங்குத்தாக செயல்படும். அவரது எடைக்கு சமமான எதிர் விசை மின்தூக்கியின் தரைப்பரப்பில் இருந்து செங்குத்தாக மேல் நோக்கி செயல்படுகிறது. இது தேற்ற எடை மதிப்பிற்கு சமமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. மின்தூக்கியின் நகர்விற்கேற்ப அவரது தேற்ற எடை மதிப்பு எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை அட்டவணை 1.2 மூலம் அறியலாம் சொல்லியிருக்காங்க. 1.12.12 எடை இழப்பு. நீங்கள் கேளிக்கை பூங்கா சென்ற போது அங்கு சுழலும் பெரிய ராட்டினத்தில் விளையாடியது உண்டா? உருண்டும் போது தொடர் வண்டியில் பயணித்தது உண்டா? ரோலர் கோஸ்டர். இதில் மேலும் கீழும் பயணிக்கும் போது எவ்விதம் உணர்கிறீர்கள்? மேலிருந்து கீழே ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் வரும்போது நமது எடை இழப்பது போன்ற தேற்றம் ஏற்படுகிறது அல்லவா? இது சில சமயங்களில் மின்தூக்கியில் நாம் நகரும் போது ஏற்படலாம். மேலிருந்து கீழ் வரும்போது பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ள போது அப்போ A = G, அதாவது தடையில்லாமல் தானே விழும் நிலை ஃப்ரீ ஃபால் என ஏற்படுகிறது. இந்நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழி நிலைக்கு வருகிறது. அப்போ கேபிட்டல் R = m, G - G = 0. இது எடையில்லா நிலை வெயிட்லெஸ்னஸ் என அழைக்கப்படுகிறது. அட்டவணை 1.1ல் நிலை 4ல் பார்க்கும்னு சொல்லியிருக்காங்க. நம் தேற்ற எடை இழப்பு மற்றும் தேற்ற எடை அதிகரிப்பு வேகமாக சுழலும் பெரிய ராட்டினத்திலும் ஊஞ்சல் ஆட்டத்திலும் உருண்டோடும் தொடர் வண்டியிலும் உணரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க அந்த டேபிள் பார்த்தலாம். டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அட்டவணை 1.2ல் மின்தூக்கியின் நகர்விற்கேற்ப தேற்ற எடை மதிப்பு மாறுதல். நிலை 1, மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் மேலே நகர்கிறது. மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ கேபிட்டல் R - W = F தொகு = MA. இங்கே R = W + MAன்னு வரும். அந்த Wயோட மதிப்பு என்னது? mg. அது நம்ம பிரதிட்டோம்னா M காமன் எடுத்தோம்னா R = m × G + A. இதில் வந்து கேபிட்டல் R தான் வந்து பெறுது. அதாவது தேற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட அதிகம். இப்போ நிலை 2, மின்தூக்கி A என்ற முடுக்க மதிப்பில் கீழே நகர்கிறது. அப்போ W - R = F தொகு. அப்போ R = W - MA. W மதிப்பு வந்து mg. அதை அப்ளை பண்ணோம்னா R = m × G - A. இதில் வந்து ஆரோட மதிப்பு குறைவு, Wயோட மதிப்பு அதிகம். அதாவது தேற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடையை விட குறைவு. நிலை 3, மின்தூக்கி ஓய்வில் உள்ளது. அப்போ முடுக்கம், அதாவது A = 0, முடுக்கம் சுழியாகும் சொல்லியிருக்காங்க. முடுக்கம் சுழியாச்சுன்னா அப்போ W - R = F தொகு = 0. எனவே R = W, அதாவது R = mg. அப்போ Rவும் W சமம். தேற்ற எடை நிலையாக உள்ள போதுள்ள எடைக்கு சமம். நிலை 4, மின்தூக்கி புவியீர்ப்பு முடுக்க மதிப்பில் கீழே தடையின்றி விழுகிறது. A = G. அப்போ R = W - MA. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிங்கன்னா R = mg - MA, A = G.
அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஜி, ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. தேற்ற எடையின் மதிப்பு சுழியாகும் அப்படின்னு கொடுத்துருங்க. 1.12.2 விண்வெளி வீரரின் எடை இழப்பு. சரிங்களா, இது ஜூம் பண்ணிக்கலாம். புவியினை சுற்றி வரும் விண்கலனில் வேலை செய்யும் விண்வெளி வீரர் அங்கு புவி ஈர்ப்பு விசை இல்லாததாலேயே மிதக்கிறார் என நாம் நினைக்கிறோம். இது தவறான கூற்றாகும். விண்வெளி வீரர் உண்மையில் மிதப்பதில்லை. விண்கலம் மிக அதிக சுற்றியக்க திசைவேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் களத்துடன் இணைந்து சமவேகத்தில் நகர்கிறார். அவரது முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருப்பதால் அவர் தடையின்றி விழும் நிலையில் ஃப்ரீ ஃபாலில் உள்ளார். அப்போது அவர் தேற்ற எடை மதிப்பு சுழியாகும். ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அட்டவணை 1.2 நிலை 4 பார்க்கும். எனவே அவர் அக்களத்துடன் எடையற்ற நிலையில் காணப்படுகிறார். 1.12.3 நியூட்டனின் இயற்பியல் விதியின் பயன்பாடுகள். 1. அண்டத்தில் உள்ள விண்பொருட்களின் பரிணாமங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது. புவியின் நிறை, ஆரம், புவியின் ஈர்ப்பு முடுக்கம் முதலானவற்றை துல்லியமாக கணக்கிட இவ்விதி உதவுகிறது. 2. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டுபிடிக்க இவ்விதி உதவுகிறது. 3. சில நேரங்களில் விண்மீன்களின் சீரற்ற நகர்வு வெப்பில் அருகில் உள்ள கோள்களின் இயக்கத்தை பாதிக்கும். அந்த நேரங்களில் அவ்விண்மீன்களின் நிறையினை அளவிட இவ்விதி பயன்படுகிறது. 4. தாவரங்களின் வேர் முளைத்தல் மற்றும் வளர்ச்சி புவியின் ஈர்ப்பு விசை சார்ந்து அமைவது புவி திசை சார்பியக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வை விளக்க இவ்விதி பயன்படுகிறது. 5. விண்பொருட்களின் பாதையினை வரையறை செய்வதற்கு இவ்விதி பயன்படுகிறது. இப்போ நினைவில் கொள்கன்னு கொடுத்துருக்காங்க. இயந்திரவியல் விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படும் விளைவுகளை பற்றி பயிலும் பாடம் இயந்திரவியல் ஆகும். இது 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அவை நிலையியல் மற்றும் இயங்கியல். இயங்கியல் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. அவை இயக்கவியல் மற்றும் இயக்க விசையியல். தன் மீது சமமற்ற புறவிசை எதுவும் செயல்படாத வரை பொருளானது தமது ஓய்வு நிலையிலோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையிலோ தொடர்ந்து இருக்கும். இப்பண்பினை நிலைமம் என்று அழைக்கிறோம். இது ஓய்வில் நிலைமம், இயக்கத்தில் நிலைமம், திசையில் நிலைமம் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நகரும் பொருளின் நிறை மற்றும் திசை வேகத்தின் பெருக்கல் பலனுக்கு சமமான அளவு உந்தம் எனப்படும். இது விசையின் திசையிலே செயல்படும். ஒரு பொருளின் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவைகளின் மொத்த விளைவை ஒரு தனித்த விசை மூலம் அளவிடலாம். இது தொகுபயன் விசை என்று அழைக்கப்படுகிறது. இரட்டையின் திருப்புத்திறன் மதிப்பு ஏதேனும் ஒரு விசையின் எண் மதிப்பு மற்றும் இணை விசைகளுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இவைகளின் பெருக்கல் பலன் மதிப்பிற்கு சமமாகும். திருப்புத்திறனின் திசை பொருட்களில் வலஞ்சுழியாக இருப்பின் எதிர்குறியாகவும் இடஞ்சுழியாக இருப்பின் நேர்குறியாகவும் கொள்ளப்படுவது மரபாகும். விசையின் அலகு SI முறையில் நியூட்டன் மற்றும் CGS அலகு முறையில் டைன் ஆகும். கனத்தாக்கு மதிப்பானது J விசை F மற்றும் கால அளவு Tயின் பெருக்கல் பலனுக்கு சமமாக இருக்கும். புவி ஈர்ப்பு முடுக்கம் Gயின் மதிப்பு நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். ஒரு பொருள் மீது செயல்படும் புவி ஈர்ப்பு விசையின் மதிப்பு அப்பொருளின் எடை என்று அழைக்கப்படுகிறது. இதன் அலகு நியூட்டன் அல்லது கிலோகிராம் விசை kgfன்னு சொல்லுவாங்க. புவியீர்ப்பு விசை மட்டுமின்றி இன்னும் பிற விசைகளால் ஒரு பொருளின் எடையில் மாற்றம் ஏற்படும். இந்த எடை தேற்ற எடை என்று அழைக்கப்படுகிறது. மேலிருந்து கீழே வரும் பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ள போது எடை முற்றிலும் குறைந்து சுழி நிலைக்கு வருகிறது. இது எடையில்லா நிலை என அழைக்கப்படுகிறது. இப்போ மாதிரி கணக்கு பாருங்க. 1. 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருளொன்றின் நேர்கோட்டு உந்தம் 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1 எனில் அதன் திசை வேகம் கணக்கெடுக்க. இப்போ தரவுகள் பார்த்தீங்கன்னா நிறை m = 5 கிலோகிராம், நேர்கோட்டு உந்தம் P = 2.5 கிலோகிராம் மீட்டர் வினாடி -1. சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். அதாவது நேர்கோட்டு உந்தம் P = நிறை × திசைவேகம் m × v. திசைவேகம் = நேர்கோட்டு உந்தம் / நிறை. அப்போ 2.5 / 5 வகுத்தோம்னா 0.5 மீட்டர் வினாடி -1 நம்மளுக்கு கிடைக்கும். 2. கீழ் முனையில் இருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்ட கதவு ஒன்று
40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. கதவின் கீழ் முனை பகுதியில் ஏற்படும் திருப்புத்திறன் மதிப்பினை கணக்கிடுங்கன்னு சொல்லுங்கள். தரவுகள் பார்த்தீங்கன்னா விசை மதிப்பு வந்து F = 40 நியூட்டனும், விசை செயல்படும் தூரம் கீழ் முனை அமைந்துள்ள தொலைவு D = 90 சென்டிமீட்டர், அதாவது 0.9 மீட்டர். சூத்திரம் பார்த்தீங்கன்னா திருப்புத்திறன் M = விசையின் மதிப்பு F × விசை செயல்படும் தொலைவு D. அப்போ திருப்புத்திறன் = 40 × 0.9 நம்ம இது பண்ணோம்னா 36 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். மூணாவது, புவியின் மேற்பரப்பின் மையத்தில் இருந்து எந்த உயரத்தில் புவி ஈர்ப்பு முடுக்கமானது புவி மேற்பரப்பு ஈர்ப்பு முடுக்கத்தின் 1/4 மடங்காக அமையும் கேட்டிருக்காங்க. புவியின் மேற்பரப்பின் ஈர்ப்பு முடுக்கம் G. புவி மையத்தில் இருந்து கணக்கீடு செய்ய வேண்டிய உயரம் R' = R + h. அவ்வுயரத்தில் புவி ஈர்ப்பு முடுக்கம் G' = G/4. R' உயரத்தில் புவி ஈர்ப்பு முடுக்கம் G = G m/r². புவிப்பரப்பில் ஈர்ப்பு முடுக்கம் G = G m/r² வரும். ஸோ G/G' இது நம்ம அப்ளை பண்ணோம்னா R'/r², அதாவது R + h/r² வரும். 1 + h/r வரும். ஸோ இது நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 4 அந்த மதிப்பை நம்ம எடுத்துட்டோம்னா 4 = 1 + h/r². ஸோ இதை நம்ம ஸ்கொயர் எடுத்துட்டோம்னா 2 × 1 + h/r. அப்போ இதை நம்ம இந்த வாய்ப்பாடை நம்ம சமப்படுத்தணும்னா h = r. கணக்கிட செய்ய வேண்டிய உயரம் R' = R + h. h = r ஆதலால் R' = 2r. புவியின் மையத்திலிருந்து புவி ஆரத்தை போல் இருமடங்கு தொலைவில் ஈர்ப்பு முடுக்க மதிப்பு புவி பரப்பின் முடுக்கத்தை போல் 1/4 மடங்காக அமையும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இது நம்ம பார்த்துக்கணும். இந்த கணக்கு மதிப்பீடு 1. சரியான விடையை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒன்றாவது, கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதை சார்ந்தது அப்படின்னா இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி, பொருளின் நிறை. இரண்டாவது, கனத்தாக்கு கீழ்கண்டவாறு எதற்கு சமமானது? இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி, உந்த மாற்றம். மூணாவது, கீழ்கண்டவற்றில் நியூட்டனின் 3ஆம் விதி எங்கு பயன்படுகிறது அப்படின்னா இதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி, அது ஓய்வு நிலையில் உள்ள பொருளில், இயக்க நிலையில் உள்ள பொருளில். அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உந்த மதிப்பு y அச்சிலும் காலத்தினை x அச்சிலும் கொண்டு ஒரு வரைபடம் வரையப்படுகிறது. வரைபட சாய்வின் மதிப்பு வந்து என்னவா இருக்கும்னா ஆப்ஷன் சி, விசையா இருக்கும். ஐந்தாவது, விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? அதாவது ஆப்ஷன் சி, சைக்கிள் பந்தயம். ஆறாவது, புவியீர்ப்பு முடுக்கம் Gயின் அலகு m/s-2 ஆகும். இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமமாகும் அப்படின்னா நியூட்டன் kg-1க்கு சமமாகும். அதாவது ஆப்ஷன் பி, நியூட்டன் kg-1க்கு சமமாகும். ஏழாவது, ஒரு கிலோகிராம் எடை என்பது டேஷிற்கு சமமாகும். அதாவது 98 × ஆப்ஷன் சி வந்து 98 × 10⁴ டைனுக்கு சமமாகும். அடுத்தது எட்டாவது, புவியில் m நிறை கொண்ட பொருள் ஒன்று புவியின் ஆரத்தில் பாதி அளவு ஆரம் கொண்ட கோள் ஒன்றிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அதன் நிறையின் மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதே தான் இருக்கும். அதாவது எம்மா தான் இருக்கும். ஒன்பதாவது, நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியியல் பொருட்களின் எடையானது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி, 300% அதிகரிக்கும். பத்தாவது, ராக்கெட் ஏவுதலில் டேஷ் விதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி, அதாவது நியூட்டனின் 3ஆம் விதியும் நேர்கோட்டு உந்த மாறா கோட்பாடும் வந்து பயன்படுகிறது. இரண்டாவது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. இடப்பெயர்ச்சி நிகழ்வதற்கு டேஷ் தேவை, விசை தேவை. இரண்டாவது, நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாய்கின்றனர். நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது. அதாவது இயக்கத்தில் நிலைமம் மூலமாக விளக்கப்படுகிறது. மூணாவது, மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் இடஞ்சுழி திருப்புத்திறன் டேஷ் குறியிலும் குறிக்கப்படுகிறது. அதாவது மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் வந்து எதிர்குறியாகவும் இடஞ்சுழி திருப்புத்திறன் வந்து நேர்குறியிலும் குறிக்கப்படுகிறது.
4வது மகிழ்வுந்து சக்கரத்தின் சுழற்சி வேகத்தினை மாற்ற டேஷ் பயன்படுகிறது. அதாவது திருப்புத்திறன். சரிங்களா, பற்சக்கரம் சொல்லுவாங்க, அல்லது திருப்புத்திறன் மூலமாக வந்து மாற்றலாம். அதே வந்து 5வது 100 கிலோகிராம் நிறையுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் டேஷ் அளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 980 நியூட்டன் அளவாக இருக்கும். சரிங்களா. அடுத்தது 3வது சரி தவறு. தவறு எனில் கூற்றினை திருத்துகன்னு சொல்லியிருக்காங்க. 1 துகள் அமைப்பில் ஏற்படும் நேர்கோட்டு உந்தம் எப்போதும் மாறிலியாகும். இது தவறானது. சரிங்களா, அதாவது பொருள் அமைப்பில் தான் வரும், துகள் வராது. 2வது பொருள் ஒன்று தேற்ற எடை எப்போதும் அதன் உண்மையான எடைக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறது தவறானது, அதாவது இருக்காது இதுக்கான விடை. 3வது பொருட்களின் எடை நிலநடுக்கோட்டு பகுதியில் பெருமமாகவும் துருவ பகுதியில் குறைவாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தவறானது. நிலநடுக்கோட்டு பகுதியில் குறைவாகவும் துருவ பகுதியில் வந்து அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா. இப்போ 4வது திருகுமறை ஸ்க்ரூ ஒன்றினை குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு ஸ்பேனர் வழியாக வைத்து திருகுதல் நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுதலை விட எளிதானதாகும். சரிங்களா, இது வந்து தவறானது. திருகுமறை ஒன்றினை நீளமான கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல். சரிங்களா, அந்த குறைந்தங்கிறதுல வந்து நீளமான வரும். அடுத்த குறைந்த கைப்பிடி கொண்ட திருகுரடினை வைத்து திருகுதலை விட எளிதாகும் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்கோம். 5வது புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாததால் எடையை இழப்பை உணர்கிறார் அப்படிங்கிறது தவறான விடை. இதுவும் தவறானது. அதாவது அதோடைய அந்த இது விண்வெளி மையம் வந்து சுத்தக்கூடிய வேகத்துக்கு அவர் வந்து சமமாக செயல்படுறதுனால தான் வந்து அவருக்கு வந்து எடை இழப்பு ஏற்படுது. புவியீர்ப்பு விசையினால் அவருக்கு வந்து இந்த மாதிரி எடை இழப்பு ஏற்படுறது கிடையாது. 4வது பொறுத்துக நியூட்டனின் முதல் விதி. அதாவது இது வந்து பொருட்களின் சமநிலை. நியூட்டனின் 2ஆம் விதி பார்த்தீங்கன்னா விசையின் விதி. நியூட்டனின் 3ஆம் விதி பார்த்தீங்கன்னா பறவை பறத்தலில் பயன்படுது. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி வந்து ராக்கெட் ஏவுதலில் பயன்படுகிறது. 4வது பின்வரும் வினாக்களில் கூற்றும் அதையடுத்த காரணமும் கொடுக்கப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றில் எது சரியான தெரிவோ அதை தேர்வு செய்க. ஸோ நம்ம கொஷினில் போயிட்டு நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். 1வது கூற்று வலஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பு இடஞ்சுழி திருப்புத்திறன்களின் மொத்த மதிப்பிற்கு சமமானதாக இருக்கும். சரிங்களா, அது சரியானது. காரணம் உந்த அழிவின்மை விதி என்பது புறவிசை மதிப்பு சுழியாக உள்ள போது மட்டுமே சரியானதாக இருக்கும். ஸோ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் பி. அதாவது கூற்றும் காரணமும் சரி, ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அப்படிங்கிறத இதுக்கான சரியான விடை. அடுத்தது 2வது கூற்று அதாவது ஜியின் மதிப்பு புவி பரப்பில் இருந்து உயர செல்லவும் புவி பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். கரெக்டு. காரணம் ஜியின் மதிப்பு புவி பரப்பில் பொருளின் நிறைய சார்ந்து அமைகிறது அப்படிங்கிறது தவறானது. சரிங்களா, அதாவது இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் சி. கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. சரிங்களா, அவ்வளோதான். இதில் புக் பேக் கொஸ்டின் தான் பார்த்தாச்சு. சரிங்களா. அடுத்தது கருத்து வரைபடம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இயக்க விசையியல் அப்படின்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நிலையியல் இயங்கியல்னு இருக்கும். அந்த இயங்கியலை பற்றி அரிஸ்டாட்டில் ஐசக் நியூட்டன் சொல்லுவாங்க. அரிஸ்டாட்டில் கீழே வந்து கலீலியோ சொல்லுவார். ஐசக் நியூட்டனோட 3 விதிகள் ப்ளஸ் இன்னொரு விதிகள். சரிங்களா, 4 விதிகள் இருக்குது. நியூட்டனின் முதல் விதி வந்து நிலைமம் மற்றும் அதன் வகைகள். நியூட்டனின் 2ஆம் விதிகளை பார்த்தீங்கன்னா உந்தம் மற்றும் விசை. அதில் வந்து நிறை மற்றும் எடையை பற்றி சொல்லியிருப்பாங்க. நியூட்டனின் 3ஆம் இயக்க விதி வந்து தேற்ற எடை இழப்பு இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இயற்பியலில் பார்த்தீங்கன்னா பொது இயற்பியல் விதி, அதில் வந்து ஜி மதிப்பில் மாற்றம், இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான் இதில்.